ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஏன் உங்கள் அம்மா வீட்டை ஃபுல்லாக காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் வீடு சின்ன வீடு தான், எங்கள் அம்மா வீடு. இதுதான் அடுப்படி. அதில் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்கும். அப்படியே ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஹாலிலேயே ஒரு கட்டில் இருக்கும், அம்மா படுத்துப்பாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டைல்ஸு கிடையாதுங்க. இது போல் தான் எங்கள் அம்மா வீட்டில் தரை இருக்கும். அப்பையெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அந்த தரை தான். இந்த ரோடு எப்போ போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக தாங்க இந்த ரோடு போட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு இந்த ரோடு கிடையாதுங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னது போல் சவதி தான். மழை பெஞ்சுதுன்னா பயங்கர ஒலையாக இருக்கும், எங்களுக்கு நடக்கவே முடியாது. அதே போல் தான் கொல்லையும் இருக்கும். கொல்லையும் இப்போ தான் இந்த கல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அழகாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். குட்டி ஒன்று கொல்லை தாங்க எங்கள் கொல்லை. அதில் தான் இப்படி ஒரு அழகான கருவேப்பிலை மரம் இருக்குங்க. இந்த கருவேப்பிலை மரத்தை தான் நான் வச்சது. எப்படி வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? எப்போ போனாலும் சரிங்க, எனக்கு இந்த கருவேப்பிலை மரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஆசை ஆசையாக இருக்கும். இந்த மரத்தை மட்டும் யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்குறேங்க. குட்டியோன்னு மரம் தான், குட்டியோன்னு கொல்லையில் அழகான ஒரு கருவேப்பிலை மரங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பெரிய வீடுலாம் கிடையாதுங்க. இது போல் சின்ன அழகான வீடு தான். இதுதான் எங்களுக்கு தாஜ்மஹால். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொல்லைக்குள்ளேயே உள்ளறைய அட்டாச் பாத்ரூம் எடுத்திருப்பாங்க. அதுதான், அவ்வளோதாங்க. எப்படி வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? இதில் எப்போதுமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். கருவேப்பிலை மரம் இப்படி நம்மளுக்கு வளர்ந்து எப்போ போனாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு எங்கள் அம்மா வீட்டில் கருவேப்பிலை மரம் பறிச்சிட்டு வந்து தான் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுப்பேன். அது பயங்கரமாக அதை தாளிக்கும்போது பயங்கரமாக மணக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா?